இன்றைக்கான தலைப்பு காத்திருந்து புதுப்பிக்கப்படுதல். காத்திருந்து புதுப்பிக்கப்படுதல். வெயிட் அண்ட் ரினியூ. வெயிட் அண்ட் ரினியூ. காத்திருத்தல் என்பது எல்லா காரியங்களிலும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய வளர்ச்சியிலும் நாம் காத்திருக்க வேண்டும். நம்முடைய பரீட்சைகளிலும் நாம் காத்திருக்க வேண்டும். நம்முடைய சுகவீனத்திலும் நாம் காத்திருக்க வேண்டும். நம்முடைய தேவைகளிலும் நாம் காத்திருக்க வேண்டும். நாம் செல்லும்போது வாகனங்களுக்காக காத்திருக்க வேண்டும். அதற்குரிய காலங்கள் உண்டு. அந்த காலங்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். உலக காரியங்களுக்காக காத்திருக்கிற நாம் அது முழுமையான வெற்றியை நமக்கு கொடுக்கறது கிடையாது. பலனை கொடுக்கறது கிடையாது. சுகத்தை கொடுக்கறது கிடையாது. பணத்தை கொடுக்கறது கிடையாது. அந்தந்த சூழ்நிலைக்கு அது நம்மை தேவைகளை குறுகிய காலத்துக்குரியதாய் இருக்கிறது. முழு சந்திப்பு தேவை பலன் அதனால் கிடைப்பது கிடையாது. அதைத்தான் இங்கே ஏசாயா தீர்க்கன் சொல்கிறார். 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நாம் யாருக்கு காத்திருக்கும் போது பூரணப்படுகிறோம், நிறைவு பெறுகிறோம் என்று சொல்லும்போது ஏசாயா 40:31 சொல்லுகிறது. இப்படியா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நம்மை படைத்து நம்மை உலகத்தை சிருஷ்டித்த தேவன், ஒளியின் மத்தியில் வாசம் செய்கிற பரிசுத்தர், அவருக்காக நாம் காத்திருக்கும் போது புது பலன் அடைகிறோம். பழைய பலனெல்லாம் குறைவானது. புது பலன் அடைகிறோம். அது எப்படின்னா கடுகுகளை போல. கடுகு வயதாகும்போது அது காத்திருந்து ஒரு மலை உச்சியில் சிறகுகள்லாம் பிடுங்கி போட்டு பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் அழகிலிருந்து காலில் இருக்க ஒவ்வொரு நகங்கள் முதற்கொண்டு தூக்கி எறிந்து விட்டு புதிய இறக்கைகளோடு, புதிய மூக்கு, புதிய கால்கள் இவளை பெற்றுக்கொண்டு அது உயரே பறக்கிறது புது பலனோடு. அதே வண்ணமாகத்தான் நாம் அவருக்கு காத்திருக்கும் போது புது பலன் அடைந்து நாம் உயரே செல்ல ஓடுவோம், இளைப்படைய மாட்டோம், நடப்போம், ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கெல்லாம் செல்லுவோம், சோர்வடைய மாட்டோம், மகிழ்ச்சி தங்கும். உங்களுக்கும் காத்திருங்கள், மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுங்கள், வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.